எது டாப் 4க்கு போறியா? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அது எங்க இடம், அப்பெல்லாம் விட்டு தர முடியாது அப்படின்னு பெங்களூர் ஒரு பக்கம், மும்பை ஒரு பக்கம் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாய் போட்டு படுத்துக்கிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த சீசனை நாங்கள் கடவுளுக்கு விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹாயா இருக்கிறாங்க சென்னை. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் மேலே இருக்கிறாங்க, யார் கீழே இருக்கிறாங்க பார்த்துருவோமா? ஐபிஎல் கேமு ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2 முக்கியமான மேட்ச் நடந்துச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கும் லக்னோக்கும் நடந்த கேமு, மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கும் பெங்களூருக்கும் நடந்த மேட்ச்சு. இந்த 2 மேட்சுமே பாயிண்ட்ஸ் டேபிளில் மிக முக்கியமான மாற்றங்களை உண்டாக்கியிருக்கு. அந்த வகையில் இப்போதைக்கு டேபிள் டாப்பராக இருக்கக்கூடிய டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். 10 மேட்ச் விளையாண்டு 7 ஜெயித்துட்டாங்க, 3 மட்டுமே தோத்துருக்குறாங்க. ப்ளஸ் 0.521 அப்படின்னு பாசிட்டிவான நெட் ரன் ரேட்டை வச்சிருக்கிறாங்க. கூடுதல் சிறப்பு அப்படின்னா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயித்தாங்கன்னா இவங்க பிளே ஆஃபுக்குள்ள கால் எடுத்து வச்சிருவாங்க. அது ரொம்ப சமீபமாக தான் இருக்குது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குஜராத், இவங்க 8 மேட்ச் ஆடி 6 ஜெயித்துட்டாங்க. ஸோ மற்ற டீம்லாம் கிட்டத்தட்ட 10 ஆடி தான் அந்த டேபிளில் இருக்கிறாங்க. பட் இவங்க 8 விளையாண்டு 6 ஜெயித்திருக்கிறாங்க. அதன் காரணமாக 2வது இடத்துல இருக்கிறாங்க. குறிப்பாக இவங்க நெட் ரன் ரேட்டு ப்ளஸ் 1.104 அப்படின்னு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அடுத்ததா 3rd பிளேஸ் இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தான். 10 மேட்ச் ஆடி 6 ஜெயித்திருக்கிறாங்க, 4 தோத்துருக்குறாங்க. இதில் என்ன பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக 5 கேமில் 5 கேம் ஜெயித்து 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தனி கெத்து தான். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 0.889 அப்படின்னு பாசிட்டிவான நெட் ரன் ரேட்டோடு இருக்கிறாங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை நேற்று நடந்த போட்டியில் பெங்களூரை ஜெயித்திருந்தாங்கன்னா இவங்களும் கடகடன்னு மேலே வந்திருப்பாங்க, மேபி நம்பர் 1 பொசிஷன்லேயே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ 9 மேட்ச்சு 6 வெற்றியோட 4வது இடத்துல இருக்கிறாங்க. 5வதா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்கிறாங்க. அவங்களும் 9 மேட்ச் விளையாண்டு 5 ஜெயித்திருக்கிறாங்க, 3 தோல்விகளோட இருக்கிறாங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்க ஆடின மேட்ச் மழையால் பாதிக்கப்பட்டுச்சு, கேகேஆர் மேட்ச். அதன் காரணமாக பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மழை மேட்ச்சில் 1 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்த 5ல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீம், அதாவது 6வது பொசிஷனில் லக்னோ இருக்கிறாங்க. 10 மேட்ச் ஆடி 5 ஜெயிச்சிருக்கிறாங்க, 5 தோத்துட்டாங்க. நெட் ரன் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் இருக்குது. இவங்களும் இன்னும் அந்த ரேஸில் இருக்கிறாங்க. மேபி அடுத்த 4 போட்டிகளில் 4யுமே ஜெயித்துட்டா உள்ளே போயிடுவாங்க, இல்லைனா 3 ஜெயித்தா கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். ஸோ அடுத்தபடியாக 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் அந்த போன மேட்ச் பஞ்சாப் கூட மழையால் பாதிக்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக இவங்களும் 9 மேட்ச்சில் 3 வெற்றி 5 தோல்வி, ஒரு ட்ரா அப்படிங்கிற கணக்கில் 7வது தான் இருக்கிறாங்க. 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்கிறாங்க. 9 போட்டிகளில் 3 வெற்றி 6 தோல்வி. அந்த வெற்றியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்னை கூட தான் கிடச்சிச்சு. நெட் ரன் ரேட்லாம் ரொம்ப மைனஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்து அடுத்த 5 போட்டியில் அவங்க 5 போட்டியிலுமே பெருசாக ஒரு நெட் ரன் ரேட்டில் ஜெயித்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 9வது இடத்துல இருக்கக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு. இவங்களுடைய 2 வெற்றிலையும் ஒரு வெற்றி பார்த்தீங்கன்னா சென்னை கூட தான் நடந்துச்சு, 7 தோத்துருக்குறாங்க. ஸோ கடைசியாக 10வதாக இருக்கிறாங்க சென்னை. ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீமு, இப்படி ஒரு டீமை அவர் கையில் கொடுத்துட்டு ஜெயிக்குன்னு சொன்னால் அவர் என்னப்பா பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சோகத்தில் இருக்கிறாங்க. ஸோ சென்னை அணி பார்த்தீங்கன்னா 9 கேம் விளையாண்டு 2 வெற்றி 7 தோல்வி அப்படின்னு சுகமான இடத்துலையும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா -1.302 அப்படிங்கிற மோசமான நெட் ரன் ரேட்லையும் இருக்கிறாங்க சென்னை. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப மாற்றங்களாகவே இருக்குது. எப்போயுமே ஜெயிக்கிற டீமு கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க, கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு மேட்சுமே பிளே ஆஃபுக்கு போகக்கூடிய ஒரு மேட்சாக தான் அமைய போகுது. ஏன்னா எல்லா டீமுமே எட்ஜில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டீமும் ரொம்ப கவனமாக விளையாட போகிறாங்க. ஸோ நேற்று மேட்ச் முடிவுடைய நிலவரம் தான் இந்த நிலவரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.